வராம இருந்திருந்தா உன்னை பாத்திருக்க முடியுமா? என்னது பாத்திருக்க முடியுமாவா? இல்ல சந்திச்சிருக்க முடியுமான்னு சொன்னேன். ஓஹோ, ஆமா நீ யாரு? நான் ஒரு ஏழை தொழிலாளி. ஏழையா? என்னையா இது? சட்டை கிட்டெல்லாம் பார்த்தா பிரமாதமா இருக்கு, ஏழைங்கிறியே? ஒரு புண்ணியவான் கொடுத்தான். ஆமா, உனக்கு என்ன வேலை? அணைக்கட்டுல கல் உடைக்கிற வேலை. கல் உடைக்கிறதா? உன்னை யாரையா கல் உடைக்க சொன்னது? அந்த அணைக்கட்டு இன்ஜினியர் தான். யாரா அந்த இன்ஜினியர்? எழுந்திரியா? அட எழுந்திரியாண்ணா, அந்த இன்ஜினியர் யாருன்னு எங்கிட்ட காட்டு. உன்னை கல் உடைக்க சொன்னானே, அவன் கல்ல உடைச்சு உன் கையில கொடுக்குறேன். அவன் உன் கையில கொடுப்பம்மா, கொடுப்பேன். கோபத்திலையும் எவ்வளவு அழகா இருக்க. என்னையா இது? கண்ணு தெரியாத ஆளு நீ இந்த லட்சணத்துல அழக வர ரசிக்கிறியா? என்ன செய்யறது, கண்ணு இருக்கிற மகராஜங்க தான் உன் அழக ரசிச்சதா தெரியலையே. இல்லன்னா காட்டுல எரிச்சு நிலவா உன்னை விட்டு வச்சிருப்பானுங்களா? கல்யாணம் பண்ணிக்காம. ஆமா, எனக்கு கலகலன்னு உனக்கு எப்படி தெரியும்? கல்யாணம் ஆயிருந்தா புருஷனை அதட்டி அதட்டி பெண்களுடைய குரல் கொஞ்சம் கடுமையா இருக்கும். உன் குரல் ரொம்ப இனிமையா இருக்கு. என் குரல் என்ன அவ்வளவு இனிமையா இருக்கா? எவ்வளவு இனிமையா இருக்கு. ஏயா, நீ நிஜமாவே குருடன் தானா? இல்ல ஏதாவது டூப்ல படிக்கிறியா? ஏன் சந்தேகப்படுற? இன்ஜினியரா? நாளைக்கு காமன் பண்டிகை, தொழிலாளிகள் எல்லாம் கொண்டாடுறாங்க. நீங்க அவசியம் வந்து கலந்துக்கணுங்க. கலந்துக்கிறேன். எல்லாம் வந்தாதா? வந்துருச்சீங்க. ஆனா நேத்திக்கு
இன்னைக்கு வந்த சரக்கெல்லாம் உபயோகப்படாதுன்னு அவரு சொல்லிட்டாருங்க. நம்ம இன்ஜினியர் செல்வம்ங்க. இரும்பெல்லாம் இத்து போச்சுங்களா, சிமெண்ட் கலப்படங்களா, வேற சரக்கு வரலைன்னா நம்ம அணைக்கட்டு ஒரு இன்ஜின் கூட எந்திரிக்கலாம். எவ்வளவு ரூபாய்க்கு சாமான் வாங்கிருக்கும்? 2 லட்சம் ரூபாய்க்குங்க. இப்ப அவர் சொல்றபடி சாமான் வாங்குறதா எவ்வளவு ரூபாய் ஆகும்? 10 லட்சம்ங்க. 10 லட்சம் வாங்கி தரலன்னா என்ன செய்வாங்க? சர்க்காருக்கு எழுதி உங்க கான்ட்ராக்டை கேன்சல் பண்ணிடுவேன். நீயா? அப்படின்னு அவர் சொல்றாருங்க. இந்த அணைக்கட்டி முடிஞ்சதுன்னா என் லைஃபுக்கே ஒரு அணைக்கட்டிக்கலாம்னு பார்த்தேன். அவனுக்கு ஏதாவது ரூபாய் கொடுத்து அட்ஜஸ்ட் பண்ணுமா? அதெல்லாம் அவன் லட்சியம் பண்ண மாட்டாங்க. மனுஷன் தானே அவன். பேரிங்க்கு முன்னால சாவரனு தைரியமா நிக்கிற பயலுக்கு நோட்டை அப்படி காமிச்சா அப்படியே ஓடிடுவாயா? நீ கூப்பிடவனே வரமரன் வா. பாலாற்றில் சேலாடுது, 2 வேலாடுது, இடையில் நூலாடுது. மேனி பாலாற்றில் சேலாடுது, 2 வேலாடுது, இடையில் நூலாடுது. தேனாற்றில் நீராடுது, அழகு தேரோடுது, மனது போராடுது. காத தேனாற்றில் நீராடுது, அழகு தேரோடுது, மனது போராடுது. வயதினிலே அம்புலியாய் பார்த்த நிலா, 6-7 வயதினிலே அம்புலியாய் பார்த்த நிலா, 7 வயதில் மாறுது, அது ஏதேதோ கதைகள் கூறுது. 12 வயதினிலே கண்ணிரண்டு மாறுபட்டு, 12 வயதினிலே கண்ணிரண்டு மாறுபட்டு, பெண் மனது ஊஞ்சல் ஆடுது, அதன் பேச்சு மூச்சு வேகமாகுது. பாலாற்றில் சேலாடுது, 2 வேலாடுது, இடையில் நூலாடுது. தேனாற்றில் நீராடுது, அழகு தேரோடுது, மனது போராடுது. கோடைக்கால மாலையிலே குளிர்ந்த மலர் சோலையிலே, கோடைக்கால மாலையிலே குளிர்ந்த மலர் சோலையிலே, வாடை தென்றல் 2ம் வந்தது, உன்னாடை தொட்டு ஆடுகின்றது. ஆடை தொட்ட தென்றலுக்கு ஆத்தை மகள் சொந்தம் என்று, ஆடை தொட்ட தென்றலுக்கு ஆத்தை மகள் சொந்தம் என்று, காளையுள்ளம் வாடுகின்றது, எண்ணம் கரை கடந்து ஓடுகின்றது. பாலாற்றில் சேலாடுது, 2 வேலாடுது, இடையில் நூலாடுது. தேனாற்றில் நீராடுது, அழகு தேரோடுது, மனது போராடுது. இன்ஜினியர் சார், உங்களை கான்ட்ராக்டர் கூட்டி வர சொன்னாருங்க. வர்றாங்க. நீ அதுல சொத்த இதுல சொத்த அப்படின்னு அரசாங்கத்துக்கு எழுதுவேன்றியாம என்ன? ஒரு இன்ஜினியருடைய கடமையை உணராம பேசுறீங்க. ஆயிரக்கணக்கான மக்களுக்கு காலமெல்லாம் பயன்படக்கூடிய ஒரு அணைய தகுதி இல்லாத பொருள்களை கொண்டு கட்ட சொல்றீங்களே, இந்த அக்கிரமத்தை எப்படி அனுமதிக்க முடியும்? அப்போ நல்ல சாமான போட்டு கட்டினா எனக்கு நஷ்டம் இல்ல வரும்? இல்ல இல்ல, எஸ்டிமேட் படி கட்டினாலே உங்களுக்கு பெருத்த லாபம் கிடைக்கும். அதை விட்டுட்டு அரசாங்கத்தை ஏமாத்தி கொள்ள லாபம் அடிக்கலாம்ங்கிற ஆசையில நிறுத்து. நீ உன் முதலாளிக்கு துரோகம் நினைக்கிற. பொதுமக்களின் நன்மைக்காக ஒரு தனி மனிதனுக்கு துரோகம் செய்யத்தான் வேணும்னா அதுக்கு நான் தயங்க மாட்டேன். எனக்கு பொது நலம் தான் முக்கியம். இந்த பொது நலம், தியாகம், பரோபகாரம் இந்த வார்த்தையெல்லாம் ஒரு பேஷனா போயிடுச்சு. இப்போ பொது நலம்ன்றத ஒரு போலித்தனமான வாதம். அதை நம்பி கெட்டு போவாதே.
அந்த கவலை உங்களுக்கு வேண்டியது. மரண தருவாயில என் கடந்த கால வாழ்க்கையை நான் எண்ணி பார்க்கும் போது இதுவரையிலும் நான் யாருக்கும் தீங்கே செய்யல, நன்மையைத்தான் செய்தேங்கிற நிம்மதியோடு நான் சாக விரும்புறேன். போனா போதும் உனக்கு வேலை கொடுத்தேன், கொஞ்சம் கூட விசுவாசம் இல்லாம பேசுறேன். அந்த விசுவாசம் இருக்கிறதுனால தான் உங்க பேரை காப்பாற்றணும்னு நான் ஆசைப்படுறேன். நாளைக்கு அணைக்கட்டு உடைஞ்சி 1000 குடிசைகள் தண்ணீர்ல மூழ்கி அந்த கொடுமைக்கு பலியான ஏழை எளிவங்கள்லாம் உங்களுக்கு சாபம் கொடுக்க கூடாதேங்கிற நல்லெண்ணத்தை தான் சொல்றேன். தெரியும் நல்லெண்ணம், கடைசியா சொல்றேன், என்ன விரோதிச்சுக்காது. உங்களை போல பெரிய மனிதர்களின் விரோதத்தை விட ஏழைகளின் கண்ணீருக்கு தான் நான் பயப்படுறேன். நீ பாஸ் ஆயிட்ட. என்ன சொல்றீங்க? இவ்வளவு பொறுப்பான விஷயத்தை உங்ககிட்ட ஒப்பி இருக்கிறனே, அதுக்கு தகுதி தானான்னு உன்னை டெஸ்ட் பண்ண, நல்லா ஸ்கோர் பண்ணிட்டேன். உண்மையா சொல்றீங்களா? பின்ன பொய் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன எனக்கு? ஆண்டவன் சொத்தை அள்ளி அள்ளி என்கிட்ட கொடுத்து இருக்கிறான். நான் என்ன தங்கத்தை ஊறுகாய் போட்டு சாப்பிட போறேனா, இல்ல வெள்ளிய வேக வச்சு திங்க போறேனா? இந்த மேஸ்திரி இந்த மட்ட ரகமான சாமான்கள் எல்லாம் வாங்கி வச்சிருக்கிறான். அதுக்கு நீ எங்க அவனோட உடம்பியா இருக்கிறியோன்னு பார்த்தேன். கரெக்ட். உங்களை ஏதேதோ பேசிட்டேன், மன்னிச்சிருங்க. என்ன பேசிட்டேன்? பேசலன்னு நினைச்சுக்கேன். இப்ப நான் உன்னை நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். ரொம்ப மகிழ்ச்சிங்க, நான் வரேன். என்னம்மா முழிக்கிற? நம்ம இன்ஜினியர் தம்பி பார்த்ததில்ல? நான் பார்த்ததே இல்ல. ஆமா, நான் கூட பார்த்தது இல்ல. ரொம்ப சந்தோஷம். நம்ம பொண்ணு நளினி. வணக்கம். வணக்கமா. சரி, அது இந்த கிராமிய நடனம்னா ரொம்ப பிரியம். இந்த குழந்தை ட்ரெஸ் எல்லாம் அதிக மாட்டேங்குது, இந்த காடெல்லாம் சுத்தம். என்னைக்கு அவனுங்க என் குழந்தைன்னு எடுத்துட்டு போடுறானுங்களோ. இன்ஜினியர் தம்பி, இப்ப நீ நாளைக்கே காஷ்மீர் போகணும். ஏன்னா அங்க எக்கச்சக்கமா கருடர் இருக்கு, அதெல்லாம் நீ பார்த்து வாங்கணும். புறப்படுறதுக்கு தயாரா செல்வம். நீ இருந்தா நான் சம்பாதிக்க முடியாது. உன்னால நான் 10 லட்சம் நஷ்டம் அடையணுமா? மயாண்டி நம்ம இன்ஜினியர் காஷ்மீருக்கு ட்ரெயின்ல புறப்படுறான். அது ஸ்டாப்பிங் பிளேஸ்ல போய் நிக்கிறதுக்குள்ள அவனை கைலாசத்துக்கு அனுப்பணும். என் மேல கோவமா? உங்களை ஏமாத்திட்டேன்னு? பின்ன நீங்க மட்டும் ஏமாத்தலாமா? குருடன்னு சொல்லி நானா ஏமாத்துறேன்? நீ தானே ஏமாந்த. உங்ககிட்ட பேச மாட்டேன். என்னது? பேச மாட்டீங்களா? ஓஹோ, அவ்வளவு வந்துருச்சா? உங்ககிட்ட நான் பேசவே போறதில்லை. இன்னைக்கு நேரத்துல சந்தோஷமா இருக்கும், நாளைக்கு இதே நேரத்துல என்ன? ரயில்ல போயிட்டு இருப்பேன் தனித்தனியா. என்னது? ரயில்ல போயிட்டு இருப்பீங்களா? ஆமா, காஷ்மீருக்கு போக சொல்லிதான் உங்க அப்பா கட்டளை போட்டாரு. அப்படின்னா காஷ்மீருக்கு நானும் வருவேன். அது எப்படி முடியும்? லைசன்ஸ் வேண்டாம்? லைசன்ஸா? ஆமா, கல்யாணம்ங்கிற லைசன்ஸ். பெரியவங்களா பார்த்து அதை நமக்கு கொடுத்த பிறகுதான் நான் உன்னை சரியா கூட்டிட்டு போறேன். என்ன என்ன இந்த பாரு, இந்த பாரு, நான் 10 நாள் திரும்பி வந்துடுறேன். 10 நாளா? 10 நாளா? 10 நாள், வெறும் 10 நாள் தான். 10 நாள், 10 நாள். இப்பதான் நல்ல குழந்தை அர்த்தமா?
சார் தேங்க்ஸ். ப்ளீஸ். தேங்க்ஸ். தெரியாம சார் எட்டு சார் மன்னிக்கு சார் 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 காலம் இந்நேரம் நாங்க வரலைன்னா என்ன ஆயிருக்கும் உங்க கதி? சாக தெரிஞ்சிட்டியா என்ன? சாகரவங்களை சாக விட்டா வாழறவங்களா நிம்மதியா வாழ்வாங்கல்ல. இந்த வேதாந்தத்துல ஒண்ணும் குறைச்ச இல்ல. வீட்டுல ஏதாச்சும் தகராறுனா போதும் வந்துடுறாங்க தண்டவாளம். தண்டவாளம் வாழ தெரியாத பசங்க, வாழ தெரியாத பசங்க. உனக்கு இன்னும் தெரியலையா? என்னையா தெரியல? பைத்தியம்னு. பைத்தியம் தம்பி நீ போப்பா. நான் போக மாட்டேன். இப்ப ரயில் வரும், அப்படியே வரும், அந்த மியூசிக் சவுண்ட் கேட்டுக்கிட்டே இருக்கும், டான்ஸ் ஆடிக்கிட்டே பட்டுக்கிட்டு இருப்பேன். நீ மாய ரெண்டு பேரும் காலை வச்சு கேப்போம். என்னென்ன ஒன்னையும் கூப்பிடுறான், நீயும் வா. நான் தான் சொன்னேனே பைத்தியம்னு. பைத்தியம் இங்க விட்டுட்டு போனா வீணாவுல செத்து போவான். தம்பி நான் போக மாட்டேன். இப்ப ரயில் வரணும், உனக்கு ரயில் போகணும். இதை விட நல்ல புது ரயில் வாங்கி தர்றேன் உனக்கு. புது ரயில் டான்ஸ் ஆடுமா? ஆடுவே ஆடுவே.
இதுதான் நமது கோடைகால அன்பனையா? என்ன எங்கே நமது நடன குமரிகள்? கொண்டு வா, டான்ஸ் ஆடி பார்க்கலாம். என்னப்பா நீ வேற? ஆம் வேறுவா. பாக்கியம் நீ வேறுவா. பாக்கியம் பாக்கியம் பாக்கியம். இதெல்லாம் சொல்லாதப்பா, அவ பொல்லாதவ. யாரையா பொல்லாதவ? ஏயா எவனையா கூட்டி அந்த உட்காத்தி வச்சுக்கிட்டு என் பொண்டாட்டி பொல்லாதவன்னு சொல்றீங்களா? உங்களுக்கு ஏதாவது இருக்கா? கோவிச்சுக்காத பாக்கியம், நீ இங்க இருக்கிறேன்னு தெரியாது. சரி சரி, யார் இவன்? அவா உன்னை ஆட அழைத்தோம், ஆடிக்கொண்டிருக்கிறாயே. ஆடு பாவா. யார பத்திர? வேண்டாம் 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 வேண்டாம், அவன் பைத்தியக்காரன். என்னது பைத்தியக்காரனா? இவனையே எங்க கூட்டிட்டு வந்த? ரயில்ல விழுந்து சாக பார்த்தான். நீ ஒரு கருணாமூர்த்தி ஓடி போய் காப்பாத்திட்டு வந்தீரா? அட உனக்கு புண்ணியமா போட்டும் போயேன், ஏதோ ஒரு வேளை சோத்தை போட்டு விரட்டி விட்டா ஊரை பார்த்து ஓடுறான். மீனாட்சி எங்கடி? எங்க வாடுற? மீனாட்சி மீனாட்சி உனக்காக நான் லட்டு வாங்கி வந்திருக்கேன். மீனாட்சி சாப்பிடு. மீனாட்சி என்ன பண்ண வேண்டாம். என்ன நீ இப்படி கிராக்கி பண்ணிக்கிறேன்? உனக்காக நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு லட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன் தெரியுமா? ஏன் போய் சொல்ற? திருடிட்டு இருந்தாத்தான் என்னங்கிற? ஒவ்வொருத்தன் காதலிக்காக என்னென்னமோ செஞ்சிருக்கான். நான் கட்டிக்க போறவங்களுக்காக கேவலம் இந்த லட்டை கூட திருடக்கூடாதா? மூஞ்ச பாரு, உன்னை யாரையா கட்டிக்க போற? என்ன சொன்ன? ஓத்துக்கு நான் அனாத கருத நீ உன் அந்தத்துக்கு நான் என்ன கொண்டு போயிட்டேன். பெரிய பயில்வா யாக்கிட்ட நாக் அவுட் பண்ணிடுவேன். நாக் அவுட் எதுக்குறியா? என்னடா அடிச்சுட்டு அப்படியே அடிக்கலாம். உனக்கு எவ்வளவு நெஞ்சு கொடுத்தேன்? என்னக்கா என்ன அடிச்சுட்டு ஓடியாந்துட்டான். அடி வாங்குற உடம்பாக்கா இது? இது அடி வாங்குற உடம்பா? டேய் அக்கா இருக்கன்னு பாக்குறேன். இல்ல உன்னை லெஃப்ட் அவுட் ரைட்ல வாங்கிடுவேன். உன் பானையில தானா போட்டுருவேன். சும்மா இருடா, பைத்தியக்காரங்கிட்ட போய் மல்லுக்கு நிக்கிற. போடா பழப்பு இல்லாதவன. ஏடி தண்டச்சோறு, உன்னை தூங்க வைக்க சொன்ன இங்க நிக்கிறா? என்னடி பெரியமா? போ உள்ள போய் வேலையை போய் பாரு. என் அப்பா புத்திசாலி, கொஞ்சம் இங்க இருந்து வெளியே போறியா? நீ நல்லா இருக்க. நல்லா கொண்டாந்து சேர்த்தாரு இந்த பைத்தியத்தை. ஐயா கொஞ்சம் போய்யா. உள்ள போங்க உள்ள போங்க. ஆமா ஆமா உள்ள போங்க. அங்க வந்து டான்ஸ் ஆடியா? போங்கய்யா. அக்கா நீயாக்கா டான்ஸ் ஆட போற? அட சும்மா இருடா நீ. ஒண்ணு அக்கா என்னடா? அக்கா எனக்கு எப்பக்கா கல்யாணத்தை பண்ண போற? அட உனக்காகத்தான் அந்த மீனாட்சி குட்டிக்கு சோறு போட்டு வளர்க்கிறேன். காலம் வரட்டும் கல்யாணம் பண்ணி விட்டு. ரைட்டுக்கா. அம்மா வாடா என் ராஜா. என்னம்மா மாமாவுக்கு கல்யாணம் செய்யறதுக்கு பேச்சு நடக்குதா? கல்யாணம் ஜாம் ஜாம்னு நடக்க போகுது. முதல்ல ஒழுங்கா 4 காசு சம்பாதிக்க வழியை தேடு. நல்லா சொல்லுமா. ஓஹோ, காலேஜில் படிக்கிறங்கிற திமிர சர்க்கார் பணத்துல படிக்கிற, ஓசியில படிக்கிற, பார்த்து படிச்சு பாஸ் பண்ணு. ரொம்ப தேங்க்ஸ் மாமா. போக்கிரியா இருந்தாலும் நல்லது சொன்னா கேட்க வேண்டியது. யாரு பார்த்து போக்கிறீங்க? சும்மா இருடா, குழந்தைகிட்ட போய். சரி சரி, காலேஜில் படிக்கிறத விட்டுட்டு காதலுக்கு ஆரம்பிச்சிடாத. பைத்தியக்காரா, இத்தனை வயசாச்சு இன்னும் எனக்கே காதல்லாம் என்னன்னு தெரியாது. குழந்தைகிட்ட போய் காதலாம் காதல். கண்ணு நீ ஜாகிரதா காலேஜுக்கு போயிட்டு வாடா கண்ணு. சரிம்மா. அம்மா சரசு, my darling. புஸ்தகத்தை கட்டிக்கிட்டு தூங்குறாங்க. வாய் வழியா படிக்க மாட்டான் போல இருக்கு, மனசுக்குள்ளே இப்படி ஏற்றான் போல இருக்கு. ஐயா வாங்க 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 வாங்க, உட்காருங்க உட்காருங்க. என்னப்பா எப்ப வந்தீங்க? இப்பதான்டா வர. என்னப்பா நீங்க வரும்போது ஒரு தந்தி கொடுக்கப்படாதா, இல்ல ஒரு ட்ரங்கால் பண்ணப்படாது? எங்கடா அதுக்கெல்லாம் நேரம். ராத்திரில நீ வந்த என்கிட்ட அப்படி கனவுல. அப்புறம் எனக்கு என்னவோ அந்த பாசம் உடல. காலம்பர பஸ்ல ஏறி வந்துட்டேன். பஸ்ல ஏறி வந்தீங்க? ஏன் நம்ம வண்டி என்னாச்சு? இல்ல சரி சரி போனா போடணும். காப்பி சாப்பிடுறீங்களா? காப்பியா? என்னத்துக்குடா துட்டு செலவு? எப்போ இந்த ஃப்ரீயா கொடுப்பாங்க? ஆமா சும்மாவே கொடுக்குறாங்களா? ஆமா.
அப்ப ஓவல் வாங்கிடுவா, உடம்பாவும் தேரட்டும். அப்படியா? இருங்க கொண்டாரு. இவ்வளவும் கொடுத்து படிக்க வைக்கிறாங்க. பரவாயில்ல, பையன் இந்த வருஷம் தேறிடுவான். தேராம எவ்வளவு பெரிய புத்தகம் படிக்கிறான் நம்ம பையன். அந்த காலத்துல நம்ம எல்லாம் படிச்சது அரிச்சோடி சும்மா தொண்ட புஸ்தகம் இருக்கும். என்ன கனம், கனமான படிப்பு. இப்பதான் பெரிய உத்தியோகம். பொம்பளும் படிக்க வேண்டிய புஸ்தகமா? டிராங்கில ஏதாவது எழுதுறதுக்குன்னு சொல்லி எழுதி என்னையா இது? யார் நீங்க? நானா? நம்ம அவன் தான் நடராஜன், அவனை பெத்த பாவி. ஓஹோ அப்படியா? நான் வரேன். நீ யார்? சரஸ்வதி. கடவுள் பேரை சொல்லி பயமுறுத்துறிய? நீ என்ன மாணவியா, யாருக்காவது மனைவியா? மாணவிதான். மாணவிக்கு என் பையன் ரூம்ல என்ன வேலை? அது என்னுடைய புத்தகம் ஒண்ணு கொடுத்திருந்தேன், அதை வாங்கிட்டு போலான்னு வந்தேன். முதல்ல புஸ்தகத்தை தான் கொடுக்கறது தெரியும் எனக்கு. எந்த புஸ்தகம் அம்மா கொடுத்த? இதே புத்தகம் தான். இதேவா? இதே புத்தகம் தான். இவ்வளவு பெரிய புஸ்தகத்தையா நீ படிக்கிற? காலேஜ்னா சும்மாவா? இதை விட பெரிய புத்தகத்தை எல்லாம் நாங்க கரைச்சு குடிக்கணும். காலேஜ்ல கரைச்சு குடிக்கிறீங்களா? அப்பா நீங்க ஓவல் கட்டிங்கல்ல, காப்பியை கொடுத்துட்டான் பாவி. காசு உன்னை வெளியில கூப்பிடுறாங்க, போய். என்ன யாரும் கூட மாட்டாங்க. ஐயோ இந்த பாரு, கொஞ்சம் நிலைமை தெரிஞ்சு போங்க, சீக்கிரம் போ. ஐயோ என்னடா கை உதறது? காப்பி வேணாம், குடிச்சிடுங்களேன். காவாலி பயம் அவனே. உனக்கு காதல் பண்ற வயசு வந்துருச்சுடா. உன்னை காலேஜுக்கு அனுப்பிச்சேன் பாரு என் புத்திய. சொல்லாதீங்க, அவ காதுல விழுந்தது கழுத்தை எடுத்துருவாள், சுட்டு போடுவா. கொல்லிக்கிட்டு எடுத்தா சுடு. போற அப்பா, உங்களுக்கு அவளை பத்தி தெரியாது. யாரு தெரியுமாவ? பட்டத்து ராணியா? நிச்சயமா ராணி தான். எப்பா திவான் தோதூர் பெரியசாமி தெரியுமா உங்களுக்கு? யாரவன்? பெரியசாமி நம்ம வீட்டுல சமையல் வேலைக்கு இருந்தானே அவனா? இது டேஞ்சர். ஐசிஎஸ் லண்டன் தீட்டான். பெரியசாமி தெரியுமா உங்களுக்கு? இது அதை விட பெரிய டேஞ்சர். எப்பா மோகன் மில்லு முதலாளி மோகன தெரியுமா உங்களுக்கு? தெரியாது. அவனுக்கு இந்த ஊர்ல 2 மில்லு இருக்குது. எப்பா அவனுக்கு 4 கோடி ரூபாய் இந்தியாவில மட்டும் இருக்கிறப்ப சொத்து. ஆமா, நெருப்பு கடை, பருப்பு கடை, நெருப்பொட்டி கடை, கரும்பு கடை, கடலைக்காய் கடை, அத்தனை கடை அவனுக்கு சொந்தம். அவனுக்கு ஒரே பொண்ணு, அந்த பொண்ணு தான் இந்த பொண்ணு. இதுக்கு பேரு சரஸ்வதி. 4 கோடி ரூபாய்க்கும் இந்த பொண்ணு தான் சொந்தம். அடப்பாவி, முன்னாலே சொல்லக்கூடாதாடா? 4 கோடி அச்சட நமஸ்காரம் பண்ணி அம்மா உட்காரமா மரியாதையா பேசிருப்ப. அம்மா சரஸ்வதி, 4 கோடியில பொண்ணு எங்கடா கிடைக்க போறா? என்ன பண்ண முடியும்? எப்படியாவது காதல் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறா? முடியவே முடியாது. என்னமோ எப்படியாவது காதல் பண்ணி கல்யாணம் பண்ற. நீங்க ரொம்ப வற்புறுத்துறீங்க. சரி நான் லவ் பண்றேன், ஆனா நான் படிப்புல கோட்டடிச்சுட்டேன் கிட்டடிச்சுட்டேன் அப்படி இப்படி சொல்லப்படாது. நீதான் வரிசையா கோட்டை அடிக்கிற பெண்ணை சக்சஸ் ஆக போகுது. கல்யாணம் பண்ணி. சரி ஒரு 1000 ரூபாய் பணம் கொடுங்க. எதுக்கு லவ் பண்றதுக்கா? கோட் சூட் தான் தைக்க வேணாம். கோட் சூட்ல இல்லாம லவ் பண்ணுங்க. அவன் 4 கோடி பொண்ணு இல்ல. வச்சுக்கோ, அந்த பொண்ணு நம்ம இருக்கு. அவங்க வீட்டுல எவ்வளவு நகை இருக்கும் அவ்வளவு எடுத்து கழுத்து மேல போட்டு ஊர்களுக்கெல்லாம் காமிப்போம். சரிப்பா, ஒரு போறீங்களா? 4 கோடி பிள்ளை எந்த பொண்ணு கிடைக்க போதா? உஷாரா பாத்துக்கோ. சூட்டெல்லாம் சரியா போட்டு போட்டுக்கிறேன். பண்ணி போங்க. சரசாங்கி நீ என் போட்டோ என் புத்தகத்துல வச்சுட்டு இருந்தீங்க. நெஞ்சில ஒட்டி வச்சுக்கலாம். குளிக்கும் போது ஊறி கீழே விழுந்துரும். புஸ்தகத்துல இருந்தா தானே அடிக்கடி எடுத்து பாத்துக்கலாம். தலகாணிக்கு அடியில வச்சு தூங்கிக்கலாம். அது சரி, உங்க அப்பா கிட்ட என்ன கோட்டீஸ்வர மகன் போய் சொல்லிட்டீங்களே. நாளைக்கே எங்க அப்பா ரயில்ல கூலி வேலை செய்யறவன்னு தெரிஞ்சா நம்ம கதி என்ன ஆகுது? இப்படிப்பட்ட தீரச் செயலை செய்யலன்னா எப்படி லவ் பண்ண முடியும்? சரி, இன்னைக்கு நான் ஊருக்கு போயிட்டு இன்னும் 2 நாள்ல வந்து. அப்படியா? சரி, நான் ஊருக்கு போயிட்டு 4 நாள் வந்து. ஏன் என்ன ஏங்கிற? யாருக்காக இங்க படிக்கிறேன்? உன்னை அடிக்கடி பாத்துக்கிட்டு இருக்கணுங்கிறதுக்காகத்தானே வருஷம் செயலாகி அந்த பெஞ்சு பலவையை தேய்ச்சிட்டு உட்காந்துருக்கேன். உங்களுக்கு எப்பவும் கிண்டல் தான். வரட்டுமா? நான் வரட்டுமா?